நல்லா வீடே மணக்குங்க இந்த கொத்தமல்லி ஒரு வாசனையில். அதில் நம்ம ஆளை தூக்காமலேயா இருக்கும். அவ்வளோ கம கமன்னு ஒரு கொத்தமல்லி புலாவ் தான். செம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வந்து கொத்தமல்லி தொக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க. அந்த டேஸ்ட்டுக்கு வேறு லெவலில் தான் இருக்கும். பிரியாணியே இதில் தோற்று போகும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனோட வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி புலாவ் தான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து அதை வெடித்ததுக்கப்புறமா ஒரு நீல வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். அது கூட வந்து மீடியம் சைஸில் இருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கு தக்காளி நல்லா வந்து மசிகிறதுக்கும் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சீசனுங்க, கொத்தமல்லி சீசன். அதனால் வந்து நம்ம என்னென்ன ரெசிபி நமக்கு செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை இருக்கோ எல்லாமே செஞ்சிடலாம். நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். கொத்தமல்லி தொக்கு, கொத்தமல்லி ரசம், கொத்தமல்லி குருமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான நிறைய ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொத்தமல்லி புலாவ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ தாராளமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதை வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் புதினா எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. இதுதான் இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டு அரைச்சி நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொத்தமல்லி அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கு வேறு எந்த ஒரு மிளகா பொடியோ நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கிற அளவுக்கு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சிச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டை நம்ம அரைச்சோம் இல்லையா, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தூக்குங்க ஆளை. ஏன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. நம்ம வந்து கொத்தமல்லி அந்த அரைச்சி அந்த எண்ணெயில் வதங்கும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் யாரெல்லாம் இந்த கொத்தமல்லி புலாவ் வந்து செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போகும். நம்ம என்ன தான் வந்து அந்த பச்சை வாசனை போய் நிறம் மாறிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. நிறமே மாறாது. நல்ல பச்சை கலரில் அந்த கொத்தமல்லி புலாவ் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக தனியாத்தூளும், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இவ்வளோ தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன், நிறைய சேர்க்கல. அவ்வளோதான். இது எல்லாமே சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறிகள், நமக்கு என்ன தோணுதோ, நம்ம சாப்பிடணும் போல் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை பட்டாணியும் சீசன் தான், ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு, கேரட் சேர்த்துருக்கேன். காய்கறிகள் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வெறும் புலாவ் மாதிரி செய்யலாம், கொத்தமல்லி புலாவ். இப்போ வந்து எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே அந்த காய்கறியெல்லாம் நல்லா வந்து வதங்கணும்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதுலேயே வந்து தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த ஒரு டம்ளரில் நான் ஒரு பாஸ்மதி அரிசி சமைக்கும் போது ஊற வச்சேங்க. அவ்வளோ நேரம் ஊறுனா போதும். நம்ம சீரக சம்பா அந்த மாதிரி அரிசி அடித்தோம்னா ஒரு 1/2 hour ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் பாஸ்மதி அரிசின்றதுனால 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதே சீரக சம்பா இல்லை சாதாரண அரிசினா 1க்கு 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கல் உப்பு வந்து அதிகமாக இருந்தால் தான் வந்து வெந்து வரும்போது சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் ஒரு 4-5 சொட்டு, அவ்வளோதான். அதை புழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடணும். நிறைய மிக்ஸ் பண்ணோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும். ஏன்னா பாஸ்மதி அரிசின்றதுனால அது உடஞ்சிரும்ன்ற இல்லையா. மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிம்பிளாக பாருங்கள், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இப்போ வந்து கொத்தமல்லி சீசன் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய குக்கர் 2 விசில் வந்தோடனே நல்லா சுட சுட கொத்தமல்லி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு குக்கர் ஒரு மாதிரி இருக்கும். உங்களோட குக்கர் எத்தனை விசில் வரும்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம என்ன தான் கொத்தமல்லி அரைச்சி ஊற்றி ஒரு புலாவ் பண்ணியிருந்தாலும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி தூணாதாங்க அந்த கொத்தமல்லி புலாவுக்கே ஒரு ஹைலைட்டு. கடைசியாக சூடான சாதத்தில் அப்படியே தூவிட்டு நல்லா கிளறி பாருங்கள். நல்லா உதிரியாக அந்த கலர் அப்படியே க்ரீன் கலரில் இருக்கும். எல்லா பக்கமும் அதோடைய பார்க்குறதுக்கு பச்சை பசேன்னு இருக்குங்களா,
ஒரு வாயம் சாப்பிடும்போது காய்கறிகளோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது கூட வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தொக்கு வச்சு சாப்பிட்ற பாருங்க, இதுதான் ஹைலைட்டு. ஃபுல்லாக கொத்தமல்லி புலாவுக்கு கொத்தமல்லி தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் நிறைய வீடியோவும் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக நிறைய வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கொத்தமல்லி புலாவ் பிடிச்சிருந்ததா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.